கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்களும் அதே மாதிரி நம்பி ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, மக்களே ஒரு லைக் கொடுத்துட்டு போங்க. இந்த கல்யாணத்துக்கு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இந்த கல்யாணத்தில் ஒரு வேலைக்காக வந்திருந்தேன். நானும் இன்னொருத்தரும். நான் என்ன பண்ணேன்னா அவரை கலட்டி விட்டுட்டு நான் மட்டும் இந்த ஃபங்க்ஷனுக்கு காலை டிஃபனுக்கு சாப்பிட வந்துட்டேங்க. அதாவது நீங்கள் பெரும்பாலும் காரைக்குடி சரௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் நெடுங்குடி முத்து அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். எப்படி அந்த அளவுக்கு சமையல் இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒருத்தவங்க காரைக்குடி சரௌண்டிங்கில் சாப்பிட்டாங்கன்னா இது வந்து நெடுங்குடியோட முத்தோட சமையல் அப்படிங்கிறத சொல்கிற அளவுக்கு ஒரு நேமான ஒரு பர்சன். அவங்களுடைய ரிலேட்டிவ், அவங்களுடைய டீம் தான் இவரும். இவர் வந்து நெடுங்குடி கணேசன் நினைக்கிறேன் மேபி. இவங்களும் செம்மையாக தான் பண்ணியிருந்தாங்க சாப்பாடு எல்லாம். அண்டு காலை டிஃபன் பூரி இட்லி வடைன்னு ஃபுல்லாக முடிச்சுட்டு அங்கேருந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு அண்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டீ குடிக்கலான்னு போயிட்டு டீயை ஃபினிஷ் பண்ணிவிட்டு, இது நான் எதுக்காக ஃபங்க்ஷன் வந்தேன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. அதாவது இங்கே வந்து ஒரு நகரத்தார்கள் நடத்துகிற ஒரு 60ஆம் கல்யாணங்க. இது வந்து ஒரு படைப்பு வீடு. அங்கே வந்திருந்தோம். இந்த மாதிரி சாமி வச்சு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஐயர்லாம் வச்சு 60ஆம் கல்யாணம் பண்ணுவாங்க. இதை பண்ணிவிட்டு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2 மாடு, அதாவது கண்ணுக்குட்டியோடு இருக்கிற மாடை இந்த மாதிரி சுற்றி வருவாங்க. சுற்றி வந்துட்டு அதுக்கு பழம் கொடுப்பாங்க. அந்த மாடு வச்சுருக்கானனுக்கு கொஞ்சம் காசும் கொடுப்பாங்க. அண்டு அதெல்லாம் முடிச்சுட்டு நான் இது சுற்றி வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் பார்ப்போம் அப்படின்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம காலையில் நம்ம அண்ணனை விட்டு வந்துட்டோம். அவர் தான் ஆக்சுவலாக என்னை கூட்டிகிட்டு வந்தவர். சரி, அவரவே கூப்பிடுவோம் அப்படின்ட்டு அடுத்து வந்து மதிய சாப்பாட்டுக்கு கிளம்பிட்டோங்க. அவசரப்பட்டு நான் மட்டும்தான் போயிருந்தேன். அங்கே யாருமே இல்லை. சுற்றி பார்த்தா ஒருத்தர் வரல. ஆஹா, அசிங்கப்பட்டமே குமார் அப்படின்னு நின்றுட்டு இருந்தேன். அப்புறந்தே அந்த அண்ணடே என்னை விட்டு வந்துட்டியாடா காலையிலையும், இப்போ என்னை விட்டு சாப்பிட்லான்னு நினைக்கிறியா அப்படின்ட்டு தலையை வந்துட்டாப்புல. அண்ணே உன்னை கூப்பிடத்தானே வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயும் நிறுத்துடா, உன்னைய பற்றி எனக்கு தெரியுண்டான்ட்டு வாடாங்க பின்னாடி சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டார். சரி, ஓகே, இவர் தாங்க என்னை ஃபஸ்ட்டு இந்த கல்யாணத்துக்கு வந்து ஒரு வேலைக்காக கூப்பிட்டவர். ஸோ இவரைத்தான் காலையில் விட்டுட்டு நான் மட்டும் வந்து சாப்பிட வந்தேன். அண்டு இதுக்கப்புறம் தாங்க ஃபன்னே ஆரம்பிக்குது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இவரை வச்சு பயங்கர ஃபன் பண்ணேன். அதை வந்து நான் ஒரு வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துருக்கலாம், பயங்கரமாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டிஃபன்லாம் அதாவது சாப்பாடெலாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது கொடுத்தாப்பாங்க டீ. அது மாதிரி வந்து மதியம் வந்து ஐஸ்கிரீம் இந்த பழங்கள்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதை வந்து நான் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு போயிருந்தேன். அதாவது ஐஸ்கிரீம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்கிறதுனால மறுபடியும் போய் கேட்டால் அந்த பையன் வந்து எப்படி கொடுப்பானா என்னன்னு தெரியல சொல்லிட்டு, அண்ணே எனக்கு ஒரு மாதிரி சையாக இருக்குது, நீ போய் வாங்கணும்னு ரொம்ப நேரம் தொந்தரவு பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அவர் என்ன பிளான் பண்ணியிருந்தாங்க, சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த ஐஸ்கிரீமை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இவங்க வந்து ஒரு பை கொடுப்பாங்க. அதாவது நகரத்தார் வந்து கல்யாணம் அந்த மாதிரி 60ஆம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே மோஸ்ட்லி ஒரு பை மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அது எல்லாருக்குமே கொடுப்பாங்க. வர எல்லாருக்கும் நம்ம கேட்டு கூட வாங்கிக்கலாம். அந்த பை வாங்குறதுக்காக இவர் கங்கனை கட்டிக்கிட்டு அங்கே பார்த்துட்டே இருந்தார். நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டு பழம் வாங்கி சாப்பிட்டு ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு அவர் கூட அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் ஒரு டார்ச்சர் பண்ணி நீ போய் வாங்கிட்டு வாங்க எனக்காக அப்படின்னு அந்த அண்ணன் அப்புறம் எனக்காக போனார். அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அவர் வந்ததுக்கப்புறம் அதை வந்து என்கிட்ட கொடுத்தாரு. அதாவது நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் வந்து பாதாம் வந்து சாப்பிட்டேன். அதனால் இந்த டைம் வந்து ஆரஞ்சு இருந்தால் வாங்கிட்டு வாங்கினேன். அதே மாதிரி அண்ணன் ஆரஞ்சு வாங்கி கொடுத்துட்டாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இந்த கரணி பூஜை எனக்கு ஒரு இதுங்கிற மாதிரி என்னையே நான் திட்டிக்கிறேன். அண்ட் டேஸ்ட் வைஸ் பயங்கரமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த அண்ணன் என்ன பண்ணார் நீங்களே பாருங்க. ஒருத்தர் 4 பேர் கொண்டு வரானே. சரி, கொண்டு வரோம். நம்மளுக்கு 2 பேர் எடுத்துட்டு வர கிழிச்சேன். நான் 2 தான் எடுத்தேன் எடுக்கையில். ஏன்னா நீ ஒருத்தன் இருக்க பின்னாடி ஐஸ்கிரீம் இன்னொரு கலர் மாற்றினா போயிருப்பேன். கொடுத்த கலரே கொடுத்தேன் வேணான்னு சொல்லிட்டு. நல்லா கொடுத்துருக்கானே. என்னென்ன இருக்குது பாருங்க, பிரினே பார்ப்போம். பையெல்லாம் கொடுத்து ஆனால் நல்லா இருக்குல்ல பை. தேங்க்யூ. அது இந்த இது போட்டிருக்கா. ஆஹா, முருகாசரணம் சாரி, என்ன இதுவா கல்கோனா, சின்ன வயசு வந்துருச்சு 90s கிட்ஸ். மஞ்சு ஏன்னா மஞ்சு இப்படி இருக்குது, எப்படி தான் வருதா இப்போ? இல்லை இவங்க மட்டும் வாங்கியிருக்காங்கண்ணே. 5 கணக்கு பண்ணி கொடுத்துருக்காங்களா? 5ஆ? ஆமாம், சூப்பரு. பை நல்ல குவாலிட்டியாக இருக்கா? ஆனால் மஞ்சு வந்து இவங்க இது மொத்தம் வாங்குறோம் இல்லைண்ணே. மஞ்சு மொத்தம் வாங்குறதுனால அப்படி இப்போ ரேட் இல்லாமல் இருக்கணுங்க. ஆளுக்கு ஒரு பை வாங்கினா நல்லா இருக்கு. ஆனால் பை